கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வேதம் என்பது குறைவற்றது என்று வேதம் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வேதம் என்றால் என்ன? தேவன் நம்முடைய கையிலே தந்திருக்கிறதான பரிசுத்த வேதாகமத்தை குறிக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே வேதம் என்ற அழுத்தம் கொடுக்கப்படுவது என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிறதான அவருடைய நினைவுகளை, அவருடைய யோசனைகளை, அவருடைய சித்தங்களை, அவருடைய திட்டங்களை, அவருடைய தீர்மானங்களை, அவருடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதான எல்லா காரியங்களையும் தம்முடைய ஜனங்களுடைய இருதயத்திலே கொண்டு செல்லும்படியாக, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய திட்டங்களை, நோக்கங்களை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த தேவ மனிதர்களை கொண்டு, தேவ தூதர்களை அனுப்பி தம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தரிசனங்களிலோ அல்லது அவருடைய சத்தம் கேட்டோ அல்லது தூதர் மூலமாகவோ தேவன் பலவிதத்திலே வெளிப்படுத்தி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறது தான் கர்த்தருடைய வேதம். இந்த கர்த்தருடைய வேதம் என்பது தேவனுடைய இருதயத்தின் விருப்பம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே, பூமியிலே, சமுத்திரத்திலே, வான மண்டலங்களிலே, பரலோக ராஜ்யத்திலே, 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், மேலான சமுத்திரம், நடு சமுத்திரம், ஆழ் சமுத்திரம், நோவா காலத்தில் உலகம், இப்பொழுது இருக்கிற உலகம், இனிமேல் வரப்போகிற உலகம், அல்லது தேவனுடைய ராஜ்யங்கள், ஆட்சிகள், அவருடைய ரட்சிப்பின் திட்டங்கள், இப்படி பல ரகசியங்களை தேவன் தம்முடைய வேதத்தினூடாக மனுகுலமாகி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரத்திலே வேதம் இருக்கிறது. அதே போல பரலோகங்களிலே புத்தகச் சுருள்களாக தேவன் தம்முடைய வேதத்தை அங்கே வைத்திருக்கிறார். அதை கடைபிடித்து, அதை வாசித்து, அதன்படி நடக்க வேண்டும் என்ற திட்டங்கள் தேவ தூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை வேதத்தினூடாக நாங்கள் அங்கும் இங்கும் ரகசியங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வேதம் என்பது தேவனுடைய இருதயத்தின் திட்டம், இருதயத்தின் விருப்பம், இருதயத்தின் வாஞ்சைகள், ஆசைகள், அவருடைய தாகங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், இப்படி பல நோக்கங்களை கொண்டதுதான் கர்த்தருடைய வேதம். ஆகவே இந்த கர்த்தருடைய வேதத்தை ஒரு மனிதன் கரத்திலே எடுக்கும் பொழுது, தேவன் என்னோடு பேசுகிறார், தேவன் தம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை, திட்டத்தை, ஆலோசனைகளை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய எதிர்பார்ப்புகளை எனக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த வேதத்தினூடாக தேவன் என்னோடு இடைப்படுகிறார் என்ற ஒரு உணர்வு, ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்ற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய வேதத்தை ஒரு மனிதன் கரங்களிலே எடுத்து தியானிப்பானாக இருந்தால், நிச்சயமாக அந்த மனிதனுக்கு தேவ வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு கிடைக்கும். இன்றைக்கு அநேகருக்கு வேதத்தின் வெளிப்பாடுகள் கிடைப்பது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லது வெளிப்பாடு கிடைத்தாலும் வசனத்தின்படி அது சரியானதா என்று பார்க்கும் பொழுது சந்தேகங்களும் குழப்பங்களும் ஏற்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் வேதத்தை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையிலே இடரல்களையும் அநேகர் ஏற்படுத்தி விடுகிறார்கள். காரணம், தாங்கள் நினைக்கிறதெல்லாம் வேத வசனம் என்று பேசுகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டார்கள். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வேதம் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆசைப்படுகிற ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரா, அந்த வார்த்தையிலே குறைவு ஒன்றுமில்லை என்ற திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அல்லது தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டிய நிச்சயம் என்னவென்றால், இது கர்த்தருடைய வேதம், அவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். ஆகவே இந்த வார்த்தைகள் ஒருபோதும் குறை இருக்காது,
இதிலே சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமே இருக்காது. தேவன் தம்முடைய வார்த்தையை என் வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே குறைவில்லாத இந்த வேதம் என் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படும் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். அப்படி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த குறைவில்லாத வேதம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 19:7 சொல்லுகிறதே. கர்த்தருடைய வேதம் முதல் பகுதி, அது என்ன என்று அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்பதை நாம் புரிகிறோம். இரண்டாவது, அவருடைய இருதயத்தின் விருப்பம் வாயிலே புறப்பட்டது. ஏசாயா 34:16 நாங்கள் பார்க்கிறபடி அவருடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை அது குறையொன்றுமே இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்திருக்கிறோம். குறைவே கிடையாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அடுத்ததாக, அந்த குறைவற்ற வேதம் தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வேதம் என்ன செய்யுமாம்? ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்குமாம். இதுதான் மிக முக்கியமான காரியம். தேவனுடைய வாஞ்சி என்ன? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சங்கீதம் 107:20 சொல்லுகிறது அல்லவா? அதேபடி அவருடைய வாஞ்சை என்ன, தாகம் என்ன, தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய உள்ளான மனிதனை, நம்முடைய மனக்கண்களை, நம்முடைய உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்க வேண்டும். காரணம், சங்கீதம் 119:25 சொல்லுகிறது அல்லவா? தாவீது ராஜா இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார் அல்லவா, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னார் அல்லவா? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்பது என்ன அர்த்தம்? இந்த பூமியிலே மண்ணின் சிந்தனை, மண்ணுக்குரிய காரியங்கள், மாமிசத்துக்குரிய காரியங்கள், மாமிச உணர்வுகள், இந்த உலகத்திலே இருக்கிறதான அசுத்தங்களின் மேலே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இதை மாற்ற வேண்டும் என்றால், இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால், இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாறுதலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம், ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு ஜீவன் என்னவென்றால் கர்த்தருடைய வேதம். குறைவற்ற வேதம் நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுகிறோம். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதான குறைகளை, தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை, இரகசியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைகளை, மாமிசத்தின் வாழ்க்கைகளை, களவுகளை, பொய்களை, வஞ்சகங்களை, ஏமாற்றுகளை, மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துகிறது, இப்படி பல காரியங்களை இந்த வேதம் நமக்கு உணர்த்தும். தேவனோடு உறவில்லாமல் இந்த உலகத்தோடு நாம் உறவு கொண்டிருக்கிறோமா? இப்படியாப்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த வேதம் உணர்த்தும். அது குத்தும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அல்லவா? பேதுரு பேசின பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா? அந்த குத்தப்படுகிற உணர்வை நமக்கு கொண்டு வரும். குத்தி விட்டு அப்படியே போய்விடாது. அந்த குத்துதலை கொடுப்பது நன்மைக்கு ஏதுவாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார் தெளிவாக, ஆவியானவர் மூலமாக, நீங்கள் துக்கப்பட்டது நல்லது. அது எதற்காக? மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்பட்டீங்க. கெட்டு போகிறதற்கல்ல, அழிகிறதற்கல்ல. தேவனுடைய வார்த்தை நம்மை குத்துகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை அது உருவாக்குவதற்காக குத்துகிறது. நம்முடைய தவறுகளை உணர்த்துகிறது என்றால் தவறிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக தேவனுடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறது. அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. காரணம், உயிரில்லாமல் ஆத்துமா இருக்கும் என்றால் யோவான் 10:10 இயேசு சொன்னார் அல்லவா? நாம் எல்லாரும் வாசித்திருக்கிறோம் அல்லவா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்பட வந்தேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த ஜீவன், அந்த பரிபூரணம், அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதங்கள், அந்த ஆத்துமாவிலே செழிப்பு, வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல நம்முடைய ஆத்துமாக்களை உருவாக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா கம்பீரிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா உயிரடைய வேண்டும். நம்முடைய ஆத்துமா உயிரடைந்தால்தான் ஆவியிலே மகிழ்ச்சி வெளிப்படும். ஆவியிலே மகிழ்ச்சி வெளிப்பட்டால்தான் சரீரத்திலே, கிரியைகளிலே தெளிவும் நீதியும் சமாதானமும் உண்டாகும்.
அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய தேவன் மகிமைப்பட்டு நம்மை ஒரு நாளிலே பரலோகம் அழைத்துச் செல்ல தேவனுடைய திட்டங்களை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவார். தேவ பிள்ளையே, நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற இந்த வேதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? எப்படி நாம் தியானிக்கிறோம்? எப்படி அதை வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிக்கிறோமா? அதை ஆராய்ந்து பார்க்கிறோமா? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தை தேடுங்கள் தெய்வ பிள்ளையே. இந்த உலகத்தின் இந்த மாயைகளுக்குள் சிக்கிவிடாதபடி கர்த்தருடைய வேதத்தை தேடி கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம வாக்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது அல்லவா? அந்த பாக்கியவான்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம், உங்கள் சபை, உங்கள் ஊழியங்கள் அப்படி பாக்கியம் உள்ளதாய், பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, இந்த அன்பின் கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கை கொள்ளுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை உருவாக்குகிற தேவனுடைய வார்த்தை உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களை வாழ்த்தி இந்த நாளில் விடைபெறுகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.